எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறனால கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. துவைக்கிற வேலையும் இல்லாதனால வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதான் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு பையனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நான் மறுபடியும் அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஊரில் போய் போட்டுக்கிறதுக்கு தம்பிக்கு கொஞ்சமாக ட்ரெஸ்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும். நேற்று வாங்கினதை அவன் குடிக்கல, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊருக்கு போகும்போது அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். வாசலில் எப்பவும் போல் கோலம் போட்டு பூ வச்சாச்சு. என் வீட்டுக்காரர் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஈரோடு போவார் கேம் கொடுக்கறதுக்காக. நானும் அவர் கூடயே சேர்ந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அம்மா வீட்டுக்கு போனாலும் இன்றைக்கி நாங்கள் போனோம் அப்படின்னா அடுத்த நாள் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். அவங்க அப்பா எப்போ கிளம்பி வராரோ நாங்களும் அவர் கூடயே வந்துடுவேன். ஸ்வீட் தான் என் பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ வாங்கினாலும் அந்த எல்லோ கலர் லட்டு தான் வாங்குவேன். எங்கள் வீட்டில் எல்லோ கலர் லட்டு தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரணீஸ்க்கு முறுக்கு மிக்சரு இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. சிப்ஸு எதுவுமே அவன் சாப்பிட மாட்டான். லட்டு, ஜிலேபி, பால்கோவா இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்னா தான் அவனுக்கு பிடிக்கும். நாங்கள் வரேன்னு சொன்னனால அம்மா சிக்கன் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப பசி எடுத்துருச்சு. நான் போனது ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ஃபுல் ரெஸ்ட்டு. பையனுக்கு சாப்பாடு விட்டுறது, தலைவாடுறது, குளிச்சு விட்றதுன்னு சொல்லி அம்மாவே எல்லாமே பண்ணிப்பாங்க. நான் உட்காந்த இடத்துலையே ஃபோனில் ஏதோ வீடியோ போட்டு கொடுத்து தான் சாப்பாடு விட்டுவேன். அம்மா ரோட்டில் ஃபுல்லாக நடந்துட்டு ஒரு கார்கிட்ட போய் நிற்கிறது, நாயை கூட்டிகிட்டு வந்து காட்டுறது, அந்த மாதிரி சொல்லி தான் அம்மா சாப்பாடு விட்டுவாங்க. எங்கள் ஊரில் நைட் நேரத்தில் நெய் புட்டு கிடைக்கும். இருந்தாலும் அதையும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் உழவர் சந்தைக்கு போயிருந்தோம். நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாதி கடை காலி ஆயிடுச்சு. எல்லாம் காயெல்லாம் விற்று போனனால எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் போனது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எனக்கு தேவையான காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். எனக்கு இளநீ கிடைக்கலைங்க, தேங்காய் தான் கிடச்சிது. காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இவன் என் தங்கச்சி பையன் பிருத்திவி. ஸ்பீக்கர் காயில் கட்ட கொடுத்துருந்தோம். சரி அதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோடு வந்திருந்தோம். கொஞ்சம் மெயின் ரோடில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்பா வரும்போது அன்னாசி பழம் வாங்கிட்டு வந்தார். வந்தது எங்களுக்காக கட் பண்ணி தட்டில் போட்டு கொடுத்தாரு. நானும் என் தங்கச்சியும் பேசிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்போ நாங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அம்மா நான்வெஜ் தான் செய்வாங்க. அம்மா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி இந்த நாள் செய்ய மாட்டேன், அந்த நாள் நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் இல்லை. நாங்கள் எப்போ போனாலுமே எங்களுக்காக நான்வெஜ் எடுத்து செஞ்சுருவாங்க. மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போதே பிரணீஸ் தூங்கிட்டான். சரி அவன் தூங்கிட்டு இருக்கான், நம்ம சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டேன். நான் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீடெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனனால வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. அம்மா தம்பிக்காக நேந்திரப்பழ பவுட்ரு கொடுத்துருந்தாங்க. இது பாலில் போட்டு காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தம்பிக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் ஈரோட்லேருந்து வரும்போதே பூண்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வீட்டுக்கு வந்ததும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக டீ போட்டு தம்பிக்காக சுடுதண்ணியும் வச்சுட்டேன். நைட்டுக்கு சாப்பாடும் ரசம் தாங்க பண்ணியிருந்தேன். தொட்டுக்கறதுக்கு முட்டை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் அரிஞ்சிட்டு இருந்தேன். முட்டை பொரியலுக்கு பச்சை மிளகா இந்த மாதிரி ரவுண்டாக போட்டால் சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.